Okay, now intellectual property right, that is IPR. Intellectual property right, IPR, is a category of rights that includes intangible creation of the human intelligence and primarily consists of copyrights, patents and trademarks. It also includes other type of rights such as trade secrets, publicity rights, moral rights and rights against unfair competition. What is intellectual property rights? Intellectual property means what? For example, அது இன்டெலெக்சுவல்னா தமிழில் மூளைத்திறன் அல்லது வந்துட்டு அறிவுசார் சொத்துடைமைன்னு சொல்கிறோம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா. பட் இங்கே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, சப்போஸ் எ சயின்டிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் ஆர் பிளான் பிரீடர் பை அப்ளையிங் ஹிஸ் ஓன் நாலேஜ் ஆர் இன்டெலிஜென்ஸ், சப்போஸ் இஃப் ஹீ ஃபைண்ட் அவுட் அ நியூ திங், the complete rights of that must be enjoyed by that person only, concerned person only. Suppose if others want to use that, he should provide the right compensation to that scientist, plant breeders or researchers. So for that he should before that, இப்போ அந்த சயின்டிஸ்ட் ஆர் பிளான் ப்ரீடர்ஸ் ஆர் ரிசர்ச்சர் இப்போ ஒரு அவங்களோட ஓன் நாலேஜ் அப்ளை பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு நியூ திங் ஹீ கிரியேட்டட் ஆர் டிஸ்கவர்ட் மீன்ஸ், அப்போ அந்த நியூ திங்ஸ் அவர் வந்துட்டு ரைட்ஃபுல் கிளைம்ஸ் இல்லை அதுக்குரிய ரைட் காம்பன்சேஷன் வந்துட்டு அவர் என்ஜாய் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹீ ஹேஸ் டு டூ வாட், ஹீ ஷுட் ரெஜிஸ்டர், he should get the license. அப்போ what is license? He should get the license or to his discover or invented thing from the government only. License means what? He should register the details to the government. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா டீட்டெயில்ஸை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ அந்த வாட் ஆர் த டீட்டெயில்ஸ்? அப்போ டீட்டெயில்ஸ்னால் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ரைட்ஸ், அந்த பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கும் முன்னாடி அந்த டிஸ்கவர் பண்ண அந்த திங் மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு ரைட்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த கிரியேட் பண்ண அந்த நியூ திங் ஆர் மெட்டீரியல் வந்துட்டு இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி இன் சம் வே. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு லைசன்ஸ் அதுக்கு வாங்க முடியும். இப்போ லைசன்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா தே கிவ் அ பேட்டன் நம்பர், ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வாங்கும் போதும் we can prevent or prohibit from being misused by others. இப்போ அதனால மற்றவங்க அதை தப்பாக பயன்படுத்துறதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் வாட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதை தான் நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டிஸ்கவர்டு நியூ திங் மே பி கன்சிடர்ட் அஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஸ்கவரர் லைக் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் பில்டிங்ஸ், வெஹிக்கல்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ அந்த மாதிரி நியூவாக கண்டுபிடிச்ச அந்த ஒரு திங்கை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மற்ற ப்ராப்பர்ட்டி மாதிரியே ஒரு பில்டிங், வெஹிக்கல்ஸ் மாதிரியே கன்சிடர் பண்ண முடியும். ஸோ the things that considered as property, for example, அது ப்ராப்பர்ட்டி மாதிரி இங்கே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டின்னு நம்ம எதை மீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸாக இருக்கலாம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸாக இருக்கலாம், இல்லை சம் நியூ டெக்னாலஜிஸ் விச் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு நியூ டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த டிஸ்கவர் ஹேஸ் த full rights on his property. So it was protected by the laws framed by the government of a country. இப்போ நம்ம கண்ட்ரியில் IPR intellectual property rights was protected by different ways. நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட். அது என்ன மாதிரி ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இருக்குது இல்லையா, இன்டெலெக்சுவல் IPR in India, patent, trademark, copyright, plant breeders right, utility, model design, geographical indication, trade secrets. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரியில். அதுக்கு முன்னாடி we should know ப்ராப்பர்ட்டினா என்ன. இப்போ நான் சொன்ன ப்ராப்பர்ட்டினா என்னன்ட்டு, பட் அதில் வந்து இன்டான்ஜிபிள் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன்
இன்டெலிஜென்ட் அண்ட் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் இருக்குது. அதில் இன்னும் இன்டேஞ்சிபிள் மீன்ஸ் இப்போ இங்கே வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டூவாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி, தென் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி? நம்ம தொட்டு உணரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம். தொட்டு உணர முடியாத ப்ராப்பர்ட்டியை இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அப்படின்னா, இப்போ டெம்பிள், இப்போ மூவபிள்னால் நம்ம வந்து கார் சொல்லலாம், இம்மூவபிள்னால் டெம்பிள் சொல்லலாம். இதெல்லாமே என்னது நம்மளால் தொட்டு நம்மளால் உணர முடியும். ஸோ இதெல்லாம் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியில் வரும். இதே இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டினா தொட்டு உணர முடியாத ஒரு சொத்தை தான் நம்ம இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். தட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு 6 ஃபார்ம்ஸில் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அது நம்மளோட அறிவை ஒரு பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு புதிய விஷயத்தை நம்ம சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த நியூ கிரியேட்டட் திங் வந்துட்டு நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மூலிமா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அது 7 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம கண்ட்ரியில் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. they are patent, trademark, copyrights, plant breeders rights, utility, model design, geographical indication, trade secrets. இப்போ இந்த these things related to intellectual property only. இப்போ நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது you can understand intellectual property in detail. Let us see first one, what is patent right? Patent right na to get rights for a newly created or discovered thing. நம்ம புதுசாக கண்டுபிடிச்சா அதில் கிரியேட் பண்ண ஒரு திங்க்குக்கு ஒரு பொருளுக்கு வந்துட்டு நம்ம ரைட்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, தட் இஸ் பேட்டன். பேட்டன்னா காப்புரிமை, நம்ம காப்புரிமை வாங்குகிறோம், அதுதான் பேட்டன் ரைட்ஸ். பட் டு கெட் ரைட்ஸ் for that manufacturing method of the discovered thing, also we can get rights what for the manufacturing method of the discovered thing. இப்போ அந்த கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்துக்குரிய மேனுஃபேக்சரிங் மெத்தடுக்கும் நம்மளால் பேட்டன் ரைட்ஸ் வாங்க முடியும். பட் இந்த patent rights we can't get easily. We never get the patent rights easily because the newly created or discovered thing must be useful to the society. நம்ம இந்த patent rights வாங்குகிறோம் ஒரு நியூவாக க்ரியேட் பண்ண ஒரு மெட்டீரியல்க்கோ இல்லை அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கோ நம்ம patent rights வாங்குகிறோம் அப்படின்னா it is not easy because நம்ம க்ரியேட் பண்ண அந்த நியூலி கிரியேட்டட் திங் must be useful to the society. அந்த மாதிரி இருக்கணும். Then we can get the patent rights. Then but no awareness regarding this among our country people. ஆனால் இந்த பேட்டன் ரைட்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி பீப்புளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீம் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேட்டிவ் ட்ரீ ஆஃப் இந்தியான்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. பட் இந்த 40 things which was created from the plant was patented by US government. Only few things or 8 or something 4 I think only patented by our country. இப்போ அந்த நீம் ட்ரீலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு கிட்டத்தட்ட 40 things வந்துட்டு யூஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேட்டன் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வந்துட்டு ரைட்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம அதில் அது எதையுமே நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம தேவை அப்படின்னா கூட we have to pay amount for that and we have to get. ஒரு 5 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அங்கே பிளேஸில் we have to spend how much 50 or 500 அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீம் ட்ரீ மட்டும் கிடையாது, அதே மாதிரி மஞ்சளும் அதே மாதிரி தான், நம்ம ஈஸியாக கிடைக்கிற பொருள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் the patent right was get by the US government. Only few things, only few materials only we get the patent rights. ஸோ தட் இஸ் பேட்டன் ரைட். நம்ம காப்புரிமை நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு வாங்குகிற அந்த பேட்டன் ரைட்ஸ் தான் இங்கே சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட்மார்க். வாட் இஸ் ட்ரேட்மார்க்?
we are trading a material means இப்போ வந்துட்டு ட்ரேடிங் வியாபார ரீதியாக வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் குட்ஸ் சர்வீஸாக இருக்கலாம். நம்ம வியாபாரம் பண்ணுறது வந்து ஒரு குட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸாக இருக்கலாம். அதை வந்து கஸ்டமரை ஈஸியாக வந்து ரீச் ஆகணும்னா we have to use what ட்ரேட்மார்க். அதுதான் ட்ரேட்மார்க் இல்லையா? ட்ரேட்மார்க் அப்படின்றது வந்துட்டு நாம் க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் கஸ்டமரை ஈஸியாக ரீச் பண்ணோன்னா அதுக்கு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணோம்? ஒரு ட்ரேட்மார்க் சிம்பிள். அந்த சிம்பிள் வந்துட்டு என்ன ஃபார்மில் வந்துட்டு இருக்கலாம்? ஒரு ஷேப்பாக இருக்கலாம், அது ஒரு லெட்டர் ஃபார்மில் இருக்கலாம், ஒரு எம்ப்ளமாக இருக்கலாம், கோடாக இருக்கலாம், இல்லையா அது ஒரு பிக்சர் ஃபார்மில் இருக்கலாம். இதுதான் ட்ரேட்மார்க். ஸோ அந்த ஒரு மெட்டீரியலுக்கு அல்லது ஒரு திங்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அதை தான் வந்துட்டு என்னது ட்ரேட்மார்க்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஐபிஆர் ரைட்ஸ் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ இதனுடைய ட்ரேட்மார்க் வாங்குறதுனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா we can differentiate easily from other materials. இது ஈஸியாக கஸ்டமரை போய் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி it is easy to differentiate from other materials. That is the advantage of the trademarks. Next, third one, copyrights. காப்பிரைட்ஸ் எதுக்காக நம்ம காப்பிரைட்ஸ் வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் மே கெட் அ காப்பிரைட் ஃபார் ஹிஸ் கிரியேஷன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் புக், மியூசிக், ஒரு நியூவாக ஒரு புக் எழுதுகிறாங்க, இல்லை நியூவாக ஒரு மியூசிக்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வாங்க முடியும். த்ரூ தே கேன் கெயின் ராயல்ட்டி ஃபார் த க்ரியேஷன். அதுக்குரிய அவங்க ராயல்ட்டி அதுக்காக வாங்க முடியும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, ஒரு தமிழ் ஃபிலிமை வந்துட்டு அதர் லாங்குவேஜ்க்கு டப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதர் லாங்குவேஜ் டப் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஷுட் கெட் த ப்ராப்பர் காப்பி ரைட்ஸ் ஃப்ரம் த தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர். அப்போ தமிழ் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதர் லாங்குவேஜ் டப் பண்ணணுன்னா அப்போ அந்த அதர் லாங்குவேஜுக்கு டப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்லேருந்து என்ன பண்ணணும்? அவங்க ஆல்ரெடி அவங்க காப்பி ரைட்ஸ் அந்த பேட்டன் காப்பி ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா தே ஷுட் கெட் த காப்பி ரைட்ஸ், தே ஷுட் கெட் த பெர்மிஷன். அப்போ தான் அவங்க வந்துட்டு அங்கே டப் பண்ண முடியும். தட் இஸ் காப்பி ரைட்ஸ். Next one, utility model design. No, plant breeders rights. Plant breeders rights na enadhu? The protection of plant varieties only. Rights to produce for sale and cell propagating material of plant variety. இப்போ ஒரு plant breederோ இல்லை ரிசர்ச்சரோ இல்லை ஒரு சயின்டிஸ்ட்டோ ஒரு நியூ வெரைட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? த்ரூ plant breeders rights. ஸோ அதுதான் plant breeders rights. ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா த்ரூ தீஸ் plant breeders rights we can encourage the development of new plant varieties. Also the rights to register the traditional variety. இப்போ farmers வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் வெரைட்டியை த்ரூ த plant breeders ரைட்ஸில் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்சோ கெட்டிங் பேட்டன் ரைட்ஸ் ஃபார் மெடிசினல் பிளான்ஸ் ஆல்சோ த்ரூ தீஸ் plant breeders ரைட்ஸ். நெக்ஸ்ட், யூட்டிலிட்டி ஆர் மாடல் டிசைன். அப்போ நமக்கு இந்த யூட்டிலிட்டி அண்ட் மாடல் டிசைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை பேட்டன் ரைட்ஸை வந்து நம்ம டூ டைப்ஸாக நம்ம பிரிக்க முடியும். இப்போ பேட்டன் ரைட்ஸை வந்துட்டு நம்ம யூட்டிலிட்டி பேட்டன் ரைட்ஸாகவும் டிசைன் பேட்டன் ரைட்ஸாகவும் நம்ம பிரிக்கலாம். அதுதான் இங்கே யூட்டிலிட்டி அண்ட் மாடல் டிசைன்ன்றது கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யூட்டிலிட்டி பேட்டன் ரைட்ஸ் அப்படின்னா பயன்பாட்டு காப்புரிமை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிஸ்கவரி ஆஃப் எ மெஷின் இல்லை ஒரு ப்ராசஸ் இல்லை ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் அ மெட்டீரியல், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் யூட்டிலிட்டி பேட்டன் ரைட்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஒரு பேட்டன் ரைட்ஸ் யூட்டிலிட்டி பேட்டன் ரைட்ஸ் வாங்க முடியும். இப்போ ஒரு மெஷினை டிஸ்கவர் பண்ணுறோம், அது ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வந்துட்டு நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம், ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ரைட்ஸ் எப்படி வாங்கலாம்? என்ன ரைட்ஸ் வாங்க முடியும்? யூட்டிலிட்டி பேட்டன் ரைட்ஸில் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். It is protected for 20 years as per the utility pattern rights. அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறமா we can't renewal that. நெக்ஸ்ட், டிசைன் பேட்டர்ன் ரைட்ஸ். டிசைன்னா இப்போ அதுலேயே நமக்கு அந்த டைட்டிலே நமக்கு தெரியுது, டிசைன் வடிவமைப்பு காப்புரிமை. இப்போ அது எக்ஸாம்பிள் டிசைன் ஆஃப் எ திங் ஆர் மெட்டீரியல். நம்ம ஒரு டிசைன் கொடுக்குறோம், ஒரு பொருளுக்கோ ஒரு திங்க்கோ ஏதாவது ஒரு மெஷினுக்கோ ஒரு டிசைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா
For this we can get the design patent rights. நம்ம அந்த டிசைன் பேட்டர்ன் ரைட்ஸ்க்கு நம்ம வந்து கார்ஸ்க்கெலாம் கூட சொல்லலாம். ஒரு டிசைன் புதுசாக ஒரு டிசைன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாமே த்ரூ திஸ் யூட்டிலிட்டி பேட்டர்ன் ரைட்ஸ் டிசைன் பேட்டர்ன் ரைட்ஸ் we can give the protection. So this is utility or model design. Next one, geographical indication. புவிசார் குறியீடுன்னு நம்ம சொல்கிறீங்க. இப்போ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் இஃப் எ திங் ஆர் மெட்டீரியல் க்ரோ இன் எ பர்டிகுலர் பிளேஸ் or if a thing or material manufactured in a particular place, it gets a special name இல்லையா. ஒரு பொருளோ ஒரு திங்கோ வந்துட்டு ஒரு பிளேஸில் வளருது, இல்லை அந்த ஒரு பொருள் வந்துட்டு அந்த பிளேஸில் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம், அந்த திங்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் நேம் வந்துட்டு இருக்குது இல்லையா. அதை தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரை மல்லி, இப்போ மதுரைக்குன்னு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த மல்லிகைப்பூ இல்லையா. அப்போ மதுரை மல்லி, அந்த மதுரை மல்லியை வந்துட்டு நம்ம மற்றவங்க எந்த நாமக்கல் மல்லின்னு நம்ம சொல்ல முடியாது, தஞ்சாவூர் மல்லின்னு நம்ம சொல்ல முடியாது. மதுரைக்கே ஒரு ஸ்பெஷல், ஏன்னா அங்கே தான் அது மெயினாக அங்கே வளருது. அதனால் அதை தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ அதேமாதிரி தஞ்சாவூர் டாய்ஸ், திருப்பதி லட்டுனா திருப்பதிக்கு உரிய அந்த லட்டு. மற்ற பிளேசஸ் எல்லாம் லட்டு ப்ரிப்பேர் ஆகுது, பட் அந்த லட்டு திருப்பதி லட்டுன்றது அது ஒரு ஸ்பெஷல், அவங்களுக்கு அது தெரியும் இல்லையா. அந்த குவாலிட்டி, அந்த நேச்சர் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு பர்டிகுலர் அந்த பிளேஸுக்குயே வந்துட்டு ரிலேட் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் பெட் கிரைண்டர், காஞ்சிபுரம் பட்டு, டார்ஜிலிங் டீ. So these are the examples we can say for geographical indication. இப்போ let us see what is geographical indication meaning அப்படின்னு சொன்னேன்னா, the goods come from a particular place and quality of that good is attributed to that particular place by the way of geography or by the way of people who are in that place. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், that product is only regarded as geographical indication. இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே டார்ஜிலிங் டீ எக்ஸெட்ரா. அதே மாதிரி why geographical indication is necessary அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can give protection to the knowledge and community rights. Also it leads to rural development. So through geographical indication we can protect what, knowledge and community rights. Also we can it leads to the rural development. These are the advantages of that geographical indication. Next, trade secrets. அப்படின்ற போதும் நமக்கு அதுலேயே தெரியுது ட்ரேட் சீக்ரெட்ஸ் அப்படிங்கும் போது. வாட் ஆர் ட்ரேட் சீக்ரெட்ஸ்? இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு திங்ஸ் இல்லை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மெட்டீரியலுக்குரிய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. ஸோ தட் இஸ் சீக்ரெட்ஸ். தட் சீக்ரெட்ஸ் we can protect through this trade secrets rights. ஓகே, அதுதான் இங்கே ட்ரேட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். These are the IPR rights maintained in India. In biotechnology, the transformed microorganisms and plants and technologies for the production of commercial products are exclusively the property of the discoverer. இங்கே என்ன சொல்கிறோம், பயோடெக்னாலஜியில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மீன்ஸ் genetically modified microorganisms and genetically modified plants and the technologies, the newly created technologies for the production of commercial products or rightly the property of the discoverer. யார் கண்டுபிடிச்சாங்களோ அது அவங்களுக்கே உரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ யார் வந்துட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸை க்ரியேட் பண்ணாங்க, டெக்னாலஜிஸை வந்துட்டு கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணாங்களோ, அந்த முழுக்க அதுக்குரிய எல்லா ரைட்ஸுமே வாஸ் என்ஜாய்டு பை த டிஸ்கவரர் ஒன்லி. தென் செகண்ட் பாயிண்ட், the discoverer has the full rights on his property. That is, it should not be neglected by the others without legal permission. ஸோ இதை வந்து யாராலையுமே யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவாய்ட் பண்ணவோ முடியாது. பிகாஸ் த டிஸ்கவரர் ஒன்லி ஹேஸ் த ஃபுல் ரைட்ஸ். The right of discoverer must be protected and it
does by certain laws framed by the country. ஸோ இப்போ இந்த டிஸ்கவரரோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் பை த லாஸ் விச் வாஸ் ஃப்ரேம்டு பை த கண்ட்ரி. இப்போ ஸோ இந்த ரைட்ஸ் ஆஃப் த டிஸ்கவரர், இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டிஸ்கவரர் வந்துட்டு மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஹவு த்ரூ த லாஸ் விச் வாஸ் ஃப்ரேம்டு பை த government of the country. The IPR is protected by different ways. Like இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா different ways எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் இல்லையா what is patent, trademarks, that is. So இந்த intellectual property rights எப்படி protect பண்ணுறோம் by different ways like patents, copyrights, trade secrets, trademarks, designs and geographical indications. So in this way it was protected. So intellectual property rights அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஒன்ஸ் அகெயின் what is patent? Patent அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். It is a special right to the discoverer, inventor that has been granted by the government through legislation for trading new articles. இப்போது பேட்டன் காப்புரிமை அப்படின்றது வந்துட்டு இப்போ அந்த டிஸ்கவரர் இன்வென்டருக்கு உரிய ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்லேயே த்ரூ லெஜிஸ்லேஷன் மீன்ஸ் த்ரூ லா தே ஆர் கிவிங், they are granting permission. ஸோ அவங்களே வந்துட்டு அந்த ரைட்ஸ் ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி laws was governed by the government. A patent is a personal property which can be licensed or sold by the person or organization just like any other property. இப்போ a patent is a personal property. இப்போ patent அப்படின்னா எதுக்கு வாங்க முடியும்? அந்த பர்சனல் அவங்களோட ஓன் நாலேஜை வச்சு க்ரியேட் பண்ண டிஸ்கவர் பண்ண அந்த மெட்டீரியலுக்கு வந்துட்டு அந்த பர்சனல் மெட்டீரியலுக்கு வந்து பேட்டன் வாங்க முடியும். அந்த பேட்டன் வந்து நம்ம அதை வந்துட்டு அந்த டிஸ்கவரர் வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பேட்டன் ரைட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எ பேட்டன் இஸ் எ பர்சனல் ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி லைசன்ஸ்ட். அதை வந்து அவர் என்ன பண்ணிக்கலாம், அதை லீஸ்க்கு விடலாம், அதை வந்துட்டு சேல் பண்ணலாம், அது வந்து பர்சனுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலுமே அதை வந்து அவரோட ஓன் நாலேஜ் வந்துட்டு அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் மற்ற ப்ராப்பர்ட்டி மாதிரியே இதையும் அவர் வந்துட்டு சேல் பண்ண முடியும். அது ஒரு ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணி அவர் வந்துட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். That is, a patent is a personal property which can be licensed or sold by the person or organization just like any other property. Patent terms gives the inventor the rights to the exclude others from making, using or selling his invention. ஸோ இந்த பேட்டன் ரைட்ஸ் வந்துட்டு வாங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு it gives the protection to the inventor. இன்வென்டருக்கு வந்துட்டு இது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது இந்த பேட்டன் ரைட்ஸ். எப்படி, எந்த விதத்தில்? ரைட்ஸ் டு எக்ஸ்க்ளூட் அதர்ஸ். ரைட்ஸ் டு எக்ஸ்க்ளூட் அதர்ஸ்னால் என்ன? இட் ப்ராகிபிட்ஸ் ஆர் அவாய்ட் த அதர்ஸ் ஃப்ரம் மேக்கிங், யூஸிங் ஆர் செல்லிங் ஹிஸ் இன்வென்ஷன். மறைமுகமாக இல்லை வந்துட்டு மற்றவங்க இன்வென்டரை ஏமாற்ற முடியாது. எப்படி, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ வந்துட்டு முடியாது. பிகாஸ் ஹி பேட்டன் his invention. சரியா? So that is the meaning for this last point. That is about the patent. Next about the biosafety and bioethics.